வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டியினுடைய மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 10. ஒருவருக்காக எல்லோருக்கும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லார்க்கும் பெய்யும் மழை. நெற்பயிருக்கு என்று விவசாய பெருமக்கள் இறைத்து ஊற்றிய நீரானது வாய்க்கால் வழியாக ஓடிச் சென்று அந்த நெற்பயிருக்கு மட்டுமா நன்மை செய்கிறது? அந்த நெற்பயிர் விளைந்து நிற்கும் வயல்களில் ஆங்கே வரப்பு ஓரங்களில் வளர்ந்திருக்கும் புற்களுக்கும் கசிந்து பயன்படும். இந்த நெல்லுக்கு என்று நாம் இறைத்து ஊற்றிய நீர் அந்த நெல்லுக்கு மட்டுமே பயன் தருவதோடு நின்று விடுவதில்லை. அந்த நெற்பயிருக்கு நடுவே அதன் அருகிலேயே வளர்ந்து நிற்கும் புற்களுக்கும் ஓடி சென்று பயன் தருகிறது. அதை போலவே இந்த உலகில், தொல்லுலகில் என்றால் மிக பழமை வாய்ந்த இந்த உலகில், அதாவது நீண்ட காலமாக நிலைத்திருக்கும் இந்த பூ உலகில் நல்லவர் ஒருவர் இருந்தால் போதுமானது. அவரை காரணமாக கொண்டு இந்த உலக மக்கள் எல்லோருக்கும் பயன்படும் வண்ணம் மழை பெய்யும். எப்படி நம்ம புல்லுக்காகத்தான் நீர் இறைக்கிறோம், மன்னிக்கவும் நெல்லுக்காகத்தான் நீர் இறைக்கிறோம், ஆனால் அது புல்லுக்கும் பயன் தருகிறது. அதுபோல நல்லவர்க்காகத்தான் இயற்கை மழையை பொழிகிறது. அது அந்த நல்லவர்கள் கூட இருக்கின்ற காரணத்தால் மற்ற எல்லோருக்கும் பயனை தரும். இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதிகம் நல்லவர்களை நாம் உருவாக்க வேண்டும். மக்களில் பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சமூகம் மிகச்சிறந்து விளங்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.